இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாருமா நீங்க? சார், நீங்க தானே சோமு சுந்தரம்? அந்த பேசும் பழனி ஆண்டவான்னு எழுதிருக்கே, அது உங்களோட ஆட்டோ தானே? ஆமா. நீங்க யாரு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. காலையில உங்க ஆட்டோல போனோம், வண்டியில பேக மறந்து வச்சுட்டோம். அதை ஏதாவது எடுத்து வச்சீங்களா? அந்த ஸ்கூல் பிரின்சிபல் தானே நீங்க? ஓ, ஞாபகம் வந்துருச்சா? அப்ப கனிய கடத்துனது நீதானா? ஏய், எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா கிளம்பிடுங்க. போடுச்சப்போ எதுக்குல தங்கச்சி கடத்துறேன்? எதுக்குல தங்கச்சி கடத்துறேன்? சொல்றா, சொல்லல சொல்லல. அடிங்க நல்லா விடக்கூடாது, அடிங்க. ஏய், இப்ப வெறும் அடி மட்டும்தான். நீ உண்மைய சொல்ல செத்தே போவ பாத்துக்க. சாவறதுக்கு முன்னாடி உண்மை சொல்லல. சொல்லல சார், உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணை உன் ஆட்டோல கூட்டிட்டு வந்தல்ல, அந்த பாப்பா எங்கல சொல்லு. சார், அந்த ஸ்கூலுக்கே போகல சார். ஏய், போய் சொல்லாத. எங்க ஸ்கூலுக்கு வந்தல்ல, இப்ப கூட நீ சொன்னல, அதுக்குள்ள மாத்தி பேசுறியா? மரியாதையா சொல்லு. என் தங்கச்சி எங்கடா வச்சிருக்க? சொல்லுடா. உண்மையா சொல்லல, நீ செத்துருவல. உண்மையா சொல்லு. சார், நான் சொல்லிடுறேன் சார். உண்மை சொல்லிடுறேன். சொல்லு சார். சொல்லல, உத்தரவு வரதுக்கு முன்னாடி சொல்லல. இல்ல சார், ஒரு ஆளு சவாரி கூப்பிட்டாப்ல சார். ஸ்கூல்ல இருந்து ஒரு பாப்பாவை பிக்கப் பண்ணிட்டு போய் தூத்துக்குடி ரோட்ல விடணும்னு சொன்னாரு சார். அங்க இருந்து ஒரு கார்ல ஏறி போயிட்டாங்க சார். அப்படிதான் சார் எனக்கு தெரியும். தூத்துக்குடி ஹைவேல எங்கடா? சார் சார் சார், பக்கத்துல ஒரு பால் பண்ணை ஒண்ணு இருக்கு சார். அங்கதான் சார் இறக்கி விட்டேன். நான் கூட்டு வர சொன்னது ஆறல. அவன் முகம் தெரியுமா உனக்கு? என்ன வண்டி நோட் பண்ணியா? நம்பர் நோட் பண்ணியா? அந்த நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்ல சார். கார் நம்பர் கூட நான் பார்க்கல சார். பாப்பாவை ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்துகிட்டே இருந்தேன் சார். அப்படிதான் சார். சம்மோ, நம்ம இங்கேயே லேட் பண்ண வேண்டாம். இந்த பால் பண்ணைக்கு போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்ப்போம். இவன் விடாதே சார், வண்டி வர சொல்லி அவனை இழுத்துட்டு வாங்க. வாடா வாடா. டேய், என்னைய விட சொல்லு. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்லனா உங்க எல்லாரையும் நான் அழிச்சிருவேன். விட சொல்லு. தம்புரானே, பாத்தியா? துரு ஆத்மா உக்கிரமா இருக்கு. ஆமா, ஞான் கண்டு. குட்டிக்குள்ளே மாண்ட ஆத்மா இருக்கு. இப்ப என்ன செய்யறது சாமி? என் ஜாதகப்படி அந்த பொண்ணுக்கு தாலி கட்டணுமே. உள்ளே ஆத்மா இருக்கும் போது தாலி ஏத்த முடியாது. நான் சொல்லது கேளுங்க. பூஜைக்கு வேகம் ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க சாமி. கதவை திறந்து விடுங்க. நான் போகணும். கதவை திறங்க. என் அண்ணன் கிட்ட போகணும். என்ன விடுங்க. டேய், என்னடா பண்ற? வேணாண்டா, வேணாம். ஓம் க்ளீம் க்ளீம் ஆலோக பகவதி ஸ்வாஹா. எழுந்துருமா. ஓம் க்ளீம் க்ளீம் ஸ்வாஹா. ஓம் சொன்னா கேட்க மாட்டேன். உனக்கு சொல்ற பிடிக்கல. ஏய், சாம் உட்காரு. ஆலோக பகவதி ஸ்வாஹா. உட்காரு. ஏய், சொன்னா கேளு. கடப்பிடிக்காத. ஏய், இப்ப விட போறீங்களா இல்லையா? விடுங்கடா, விடுங்க.
இப்பதான் இந்த ஆத்மா அடங்கி இருக்கு. இந்த தாயத்து தான் அது கட்டி வச்சிருக்கிற கயறு. இந்த தாய் தவுத்துங்க, ஆத்மா வெளியில் வந்துடும். 8 மணி நேரம் தான் இந்த தாயத்து தாங்கும். அதுக்குள்ள நீங்க தாலியை கட்டிடணும். தாயத்தை மட்டும் அவுத்திடாதுங்க. அது எடுத்தா ஆத்மாவை கட்டுப்படுத்தவே முடியாது. ஓம் க்ளீம் 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 ஓம் மாலோக பகவதி. நிச்சயம் அந்த சிசிடிவி கேமரால ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும் சண்முகம். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இல்லை, நேரம் மாட்டும் போயிட்டே இருக்கல. எவன் கடத்தனா, அவன் யார் எதிரி, அவனுக்கு என்ன நோக்கம் எதுவுமே தெரியல. நேரம் போக போன பிள்ளைக்கு என்ன ஆகும் ஏதாகும் ஒரே பதட்டமா இருக்குல்ல. ஹே, ரிலாக்ஸா இரு. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. இல்லை, அவங்க தான் வீட்டுக்காரன் போல இருக்கு. போலீஸா நிக்குது. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான வேலையா நானும் என் பொண்ணு வெளியில போயிருந்தோம். எங்க வீட்டுக்கு போலீஸ்காரங்க வந்திருக்கதா தகவல் சொன்னாங்க. அதான் கிளம்பி வந்தோம். ஏதாவது பிரச்சனையா? வணக்கங்க. ஒன்றும் பயப்படாதீங்க. இதோ இந்த இடத்துல தான் ஒரு கிரைம் நடந்திருக்கு. ஒரு அப்டக்ஷன். ஒரு சின்ன பொண்ணை கடத்தியிருக்காங்க. அந்த காட்சி உங்க வீட்டில் இருக்கிற சிசிடிவியில் பதிவாயிருக்கும்னு நினைக்கிறோம். அதை கொஞ்சம் பார்க்கணும். உங்க சிசிடிவி ஒர்க்கிங் கண்டிஷன்ல தானே இருக்கு. உள்ள வாங்க சார், சிஸ்டத்தில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். தேங்க்யூ சார். சமோ வா வா. லைவ் ஸ்ட்ரீம் இது. இந்த லிங்க்ல தான் இருக்கு. உங்களுக்கு என்ன டைம் சார் வேணும்? இல்லை, எத்தனை மணிக்கெல்லாம் அந்த பொண்ணு கொண்டு போய் விட்ட? ஒரு 1:45 இருக்கும் சார். சார் 1:45 இருந்து ஓகே சார். ஒரு 1:30 பார்க்க ஆரம்பிங்களேன்.